ஒரு நாட்டின் வளர்ச்சியை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஜிடிபி வச்சு தெரிஞ்சுக்கலாமா? அல்லது ஜிடிபி பெர் கேபிட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படிங்கிறது அந்த ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். மொத்த ஜிடிபி அது டிவைடட் பை நாட்டில் எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜிடிபி பெர் கேபிட்டா. இப்போ ஜிடிபி பெர் கேபிட்டா ரொம்ப அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ் எதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா, ஜப்பான், அயர்லாந்து, போலண்ட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வந்து மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலுமே இது வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சப்பக்கட்டு கட்ட முடியாது. அமெரிக்கா வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் சைனா கூட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை விட ஜிடிபி பெர் கேபிட்டா வந்து 5 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு சராசரி மனிதன் இந்தியாவில் சம்பாதிக்கிறத விட மாத சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பாதிக்கிறான். இப்போ தமிழ்நாட்டுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அப்போ சைனாக்காரன் இன்டூ ஃபைன் போடுங்க, அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்? 1,25,000 இருக்குது அவனுக்கு மாதம் பெர் மந்த் ஜிடிபி பெர் கேபிட்டா. சைனாவிலையும் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரியே 140 கோடிக்கு மேலே மக்கள், நமக்கும் 140 கோடிக்கு மேலே மக்கள். அங்கே மட்டும் ஏன் ஜிடிபி பெர் கேபிட்டா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. அப்போது ஒரு நாட்டினுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அதிகமாக இருக்கலாம், அதில் வளர்ச்சி இருக்கலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ஒரு 3வது அல்லது 5வது இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ரொம்ப வேகமாக வளர்கிற நாட்டில் இந்தியா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க 25 வருஷமாக. ஆனால் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் போதுமா? சராசரி மனிதனுடைய வருமானமும் அதே மாதிரி வளரணுமில்ல. அப்படி வளருதானா? இல்லை. அப்போ வந்து இந்தியா வந்து டாப் 5 ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து டாப் 5 இடத்துல இருக்குது அப்படிம்பாங்க. அது எப்படி டாப் 5 நம்ம ஒத்துக்க முடியும்? அமெரிக்காவில் வந்து ஒரு 400 மில்லியன் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் வந்து 1400 மில்லியன் மக்கள், அதாவது 147 கோடி. இங்கே இருக்கிறத விட கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% மக்கள் தான் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ரொம்ப குறைந்த மக்கள், பாதி விட கம்மியான மக்கள் நம்மளை விட நிறைய மொத்த ஜிடிபி சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க ஜிடிபி பெர் கேபிட்டா ஜாஸ்தி ஆயிடுது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா கிடைக்கும். இதே 1000 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறான்னா ஒருத்தனுக்கு 1 ரூபா கூட கிடைக்காதுல்ல. அந்த நிலமை தான். ஸோ 1000 பேர் சேர்ந்துட்டு 100 ரூபா சம்பாதிச்சுட்டு நானும் மற்ற நாடு மாதிரி சம்பாதிச்சுட்டேன்னு பீத்திக்க முடியாது அரசியல்வாதிகள். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஜிடிபி பெர் கேபிட்டா தான் ரியல் டேட்டா. அதை வச்சு தான் நாடு வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும்.